வணக்கம். அனைவரும் வணக்கம். வாலிபர்களுக்கு வெள்ளைப்படுதல் இன்றைய காலகட்டத்தில் சர்வசாதாரணமாக ஏற்படுது. ஏன்னா வாலிபர்களுக்கு வெள்ளைப்படுதல் காலத்தில் நிறைய பேருக்கு ஏற்படுது என்று நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் ஏற்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பையங்க இரவு நேரங்களில் செல்ஃபோன் அதிகமாக பார்த்து அந்த காம படங்களை, செக்ஸ் படங்கள் நிறைய, அந்த மலையாள படம், தமிழ் படம், ஆங்கில படம் நிறைய படங்களை பார்த்து என்ன ஆகுதுன்னா, அது தன்னைத்தானே ஒரு காம இச்சை உருவாக்கி அந்த எண்ணத்தோட படுத்துருவாப்புல. செக்ஸ் எண்ணத்தோட. அப்போ அது என்ன ஆகுது, உள்ளுக்குள்ளே காம சுட்டு அதிகப்படுத்து. அது படுக்கையில் சிறுநீரில் விந்துகள் போக ஆரம்பிச்சிடும். அது படுக்கையில் வெள்ளப்படுறது, சிறுநீரில் வெள்ளப்படுறது போயிட்டு இருந்துச்சுன்னா சில நேரங்களில் என்ன ஆகும், உடம்பு பலகீனமாகும், டயர்டாகும். ஆணுறுப்பில் பிசு பிசு இருக்குன்னு காலில் எழுந்துச்சு பார்த்தோன்னு ஜட்டிகளில் லிங்கியோ டவுசரோ எது போட்டிருந்தா கூட ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடுகளில் அம்மா கேட்டுரும், என்னடா ஜட்டி டவுசர்லாம் துணி துவைக்க பார்த்தா என்னடா ஒரே பிசு பிசு வெள்ளை வெள்ளையாக இருக்குது, தின்தண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது ஒரு இரிட்டேஷன் ஆகிடும். அதனால் வாலிபர்கள் சிறுநீரில், படுக்கையில் விந்து போது வெள்ளப்படுது, யூரினில் விழுந்து போனாலோ படுக்கையில் போனாலோ ஒரு டயர்டாக இருக்குது. டெய்லி போனால் என்ன ஆகும், உடம்பு டயர்டாகும். அப்போ அதை நிறுத்துவதற்கு மருந்து இருக்குது ஆன்னிசித்தால். சரி, வெள்ளப்படுறதுனால நிறைய பேர் சுய இன்பம் பண்ணது தவறு இல்லை. விந்து படுக்கையில் போக தான் செய்யும். அது சுரந்துச்சுன்னா வெளியே வந்துடும். சுரந்துச்சுன்னா வெளியே வந்து சரி, உடம்பு பாதிக்கப்படுறது யார்? டெய்லி கைப்பழக்கம் பண்ணி அது உடம்பு டயர்டாகி அது சூடாகி இரவு நேரங்களில் காம படங்களை பார்த்தோ இல்லை தனக்கு தானே செக்ஸை உருவாக்கி அதனால என்ன ஆகுது, ஒரு உணர்வுகளில் தனக்கு தானே அதிகப்படுத்தி விந்து வெளியே போக ஆரம்பிச்சிடும். சிறுநீரில் படுக்கையிலலாம் போக ஆரம்பிக்கும். உடம்பு டயர்டாகி டல்லாகி ஆணுடைய ரத்தோட்டம் குறைஞ்சி எல்லாமே ஒன்றா மாறி போயிடும். அப்போ அது ஒரு தனக்குத்தானே ஒரு எப்போ மாதிரி ஜட்டியை பார்க்குற மாதிரி பேண்ட்டுக்கு கீழே ஜிப்பு திறந்து அது டவுசர் போட்டிருந்தா ஜட்டி போட்டிருந்தா ஐயோ என்ன வெள்ளையாக இருக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரிட்டேஷனோடையே நான் போவோம். எந்த வேலைக்கு போனாலும், படிக்க போனாலோ வேலைக்கு போனாலோ காலேஜ் போனாலோ வேலை பார்க்க இடத்துலையோ திரும்ப முடிந்தவர்களுக்கோ இது திரும்ப முடிந்தவர்களுக்கும் ஏற்படும், திரும்ப முடியாத வாலிபர்களுக்கும் ஏற்படும். அதனால் இதை கவனம் பார்த்து மருந்து எடுத்தால் சரியாயிரும். இதனால் கூடிய பிரச்சனைகளுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனடி சித்தாமணி டாக்டர் ஜி ஜான்சன் சென்னை கோடம்பாக்கம். 9841059194 98410699 14/15 அக்பராபாத் 2வது ராகவேந்திரா கல்யாண மண்டபம் போகிறோம். நன்றி, வணக்கம்.